போது அப்படிதான் பசிக்காது, ஒண்ணும் தோணாது, அப்படிதான் இருக்கும் உடம்புக்கு. அதுக்குன்னு சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடணும்ல நேரத்துக்கு. மாத்திரை சாப்பிட்டீங்களா? காலையிலேயே மாத்திரையெல்லாம் போட்டுட்டேன்ப்பா. தொடர்ந்து 6 மாசம் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலே சரியாயிரும். நீங்க மட்டும் சும்மா மனசை குழப்பிக்கிடாதீங்க. இது நம்ம பிரைவேட்ல பார்த்தா கொஞ்சம் நிறைய செலவாகும் பத்துக்கிடுங்க. நம்ம கவர்மெண்ட்ல பார்த்தா நீங்களாம் நல்லா உடனே கேட்டுக்கிட்டோம்னு தெரிஞ்ச ஒரு ஆளு சொல்லிச்சு. நம்ம நாளைக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போவோம். போயிட்டு அங்க ஒரு என்ட்ரி போட்டு வச்சுட்டோம்னா மாத்திரை மருந்து எல்லாம் மாசம் மாசம் தந்துருவாங்க. ஒரு 6 மாசத்துக்கு சாப்பிட்டோன்னு வைங்களா ஈஸியா சரியாயிரும். கொஞ்சம் சத்துள்ள ஆகாரமா சாப்பிடணும். வேற கொஞ்சம் முட்டை கடலை இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிடுங்க. இந்த மாட்டு வாழை சூப்பு முதல்ல செஞ்சு சாப்பிடுங்க. எங்கப்பா லட்சுமி கிட்ட சொல்லவே எனக்கு சங்கடமா இருக்கு. இனிமே உடம்புடிக்கு போகும்போதுதான் எல்லாம் வாங்கி குடிக்கணும் செய்யணும். அட மைனிட்ட சொல்ல பயந்து பயந்து இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா? இதெல்லாம் மறைச்சு வைக்கக்கூடிய விஷயமா? 6 மாசம் தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணும். மாத்திரை சாப்பிடும் போது பார்த்தவன்னா நீங்க அப்ப என்ன சொல்லி சமாளிப்பீங்க? அவகிட்ட சொன்னா உங்களுக்கு அப்பப்ப நேரத்துக்கு ஏண்டாலும் எல்லாம் செஞ்சு தருவாங்கல்ல. நீங்க இப்படி சொல்லாமே வச்சுக்கிட்டு இருக்க போறீங்களா? ஆமா சின்னத்துறை, எனக்கு அவகிட்ட சொல்ல சங்கடமா இருக்கு. நம்ம குடிச்சு குடிச்சு வியாதியை இழுத்து வச்சுக்கிட்டு இப்போ பாடுபாருன்னு சொன்னா அவ என்ன நினைப்பா? அவளுக்கு வேற அது சங்கடமா தானே இருக்கும். அதனால அவளுக்கு தெரியாமலே மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு போற வரைக்கும் போட்டுன்னு சமாளிக்க வேண்டியதுதான். அதான் தோட்டத்துக்கு கிளம்பி வந்துட்டேன். என்னன்னு நீங்க இங்க வீட்டுல சொல்லியிருப்பீன்னு நினைச்சேன். ராத்திரி பேசி எப்படியும் நான் தான் அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னேன்லப்பா. என்னமோன்னே எனக்கு நீங்க சொல்லாம இருக்கிறத பார்த்தா சங்கடமா இருக்கு. சொன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. சீக்கிரம் சரி பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்படி சொல்லாம கொள்ளாம வச்சுக்கிட்டு இருந்து இன்னும் வியாதியை பெருசு பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி சரி சொல்லலாம் சொல்லலாம். சரி அப்ப நாளைக்கு நம்ம போவோமா ஆஸ்பத்திரிக்கு? ஆமா நீ நாளைக்கு போய் ஒரு என்ட்ரியை போட்டுருவோம். ஆதார் கார்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுங்க. ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டுக்கு போட்டு எல்லாம் அதெல்லாம் நான் வீட்டுக்கு கொண்டு போல பத்துக்க. நான் இங்க மோட்டர் ரூம்ல தான் சொருகி வச்சிருக்கேன். அப்ப நாளைக்கு தோட்டத்துக்கு வந்துட்டு அப்படியே போயிருவோம். உனக்கு வேலை என்னாலும் கெடுது ஐயா. அப்படியெல்லாம் இல்லைன்னா இதுல என்ன இருக்கு? நாளைக்கு போயிட்டு வந்துருவோம். சரிப்பா. சரி அப்ப நான் வாரேன். உட்காந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு போலாம். என் பொண்டாட்டி கஞ்சியும் கருவாட்டு குழம்பும் தந்தா நல்லா இருக்கும்னு என் பொண்டாட்டி கை பக்குவோம். தெரியும்பா. இப்ப சாப்பிட தோணல பத்துக்க, பசிக்கல. அதான் இல்லைன்னா நானே கேட்டு வாங்கி சாப்பிட்டுருப்பேன் ஐயா. சரி நான் வாரேன். ஏழை கிடக்கு மோட்டரு போட்டு விட்டுட்டு தான் வந்தேன். தண்ணி மரத்துக்கெல்லாம் விட்டுட்டு வந்தேன். வேற நரைஞ்சி உடச்சிக்கிட்டு போச்சுன்னு ஐயா. வேற கிடந்து நான் தான் பாத்தி எடுத்துட்டு அடக்கணும். சங்கடமா இருக்கும். அதனால போறேன். 2 3 மரத்துக்கு ஒன்னாதான் பாத்தி எடுத்து விட்டு வந்தேன். சரின்னு அப்ப பாருங்க. வாரேன். பசிக்கல பசிக்கலங்காரு. இந்த மாதிரி இருக்கும்போது பசி எடுக்காதுதான். அதான் சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிடாம போறாவ. சங்கடமா தான் இருக்கு நமக்கு அவரை பார்க்கும்போது. என்ன செய்ய? குடிச்சு குடிச்சு இப்படி இழுத்து வச்சிருக்கிறாரு. எல்லாம் மனுஷனுக்கு ஒரு அளவு தான். அளவுக்கு அதிகமா ஆகும்போது இப்படிதான் ஏதாவது ஒரு உடம்புக்கு கெடுதி வரும். இனிமேலும் நம்மளும் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் எல்லாத்தையும். இந்த மறந்தாம்ல நான் சொன்னது. ஆமா, அதுலயும் உச்சில ஒரு கூட்டு இருக்கு பாரு. அதுலதான் அவ்வளவு தேனும் இருக்கு. மத்த இடத்துல இருக்கிறதெல்லாம் சின்ன சின்னதுதான். அதெல்லாம் சும்மா வச்சுட்டு எடுத்துரும் தேனெல்லாம் உடனே. உச்சில இருக்க தேன் கூட்டுல தான் நிறைய இருக்கும். பெரிய பெரிய ஓடலாம் இருக்காது. அதெல்லாம் வெறும் சக்கலை. அதெல்லாம் தேன் அவ்வளவு இருக்காது. எல்லாத்தையும் உறிஞ்சு குடிச்சிருக்கோம். அதுவே மேல பாரு, அதுலதான் நிறைய தேன் இருக்கு. அதை களைச்சிட்டு தான் அந்த தேனியே தான் எடுக்கணும் நம்ம. அந்த கூட்டுல தான் ஃப்ரெஷ்ஷான தேன் இருக்கும். தட்டுறோம் தூக்குறோம்க்கா. ஆனா எப்படி எடுக்கிறது? ஹைட்ல இருக்க நம்ம சதீஷ அசால்ட்டா ஏறுவோம். அவனை ஏத்தி விடுவோம்க்கா. எல்லாத்துக்கும் என்னையவே கோத்து விடுங்களா. என்ன மரத்துலலாம் அசால்ட்டா ஏறனலால. அதுல தேனி இல்ல, தேன் கூட்டுல ஒண்ணு இல்லன்னு எனக்கே தெரியும். சும்மா தான் ஏறனேன். இல்ல தேனும் இருக்கு தேனியும் இருக்கு. ரெண்டுமே இருக்குடா. அவனும் வாஞ்சிச்சுன்னு வையா கடிச்சு கொதறி விடும். எல்லாம் சதீஷ் இதெல்லாம் உனக்கு அசால்ட்ல. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகளா மாத்திருங்களா. தேனி கிட்ட கடி வாங்கிருக்கியால? கடி வாங்கி பாருல, அப்ப தெரியும் அதோட வலி என்னன்னு. என்னடா நீங்களே கூணும் வேணும் மீசையில மண்ணும் படப்படாதீங்க. அது எப்படிலாம் முடியும்? இங்க கூணும் இல்ல மீசையும் இல்ல. என்னக்கா பழமொழி இது? இல்ல தேனும் வேணுங்க. வேற தேனிட்ட கடியும் படப்படாதுன்னா அது எப்படி? தேன் எடுக்க வந்துட்டா தேனிட்ட கடி வாங்கி தான் ஆகணும். ஏக்கா இந்த மாதிரி நீ ட்ரை பண்றியாக்கா? இல்ல நாளா சின்ன பிள்ளைல அசால்ட்டா ஏறுவோம்ல. இப்ப வளர்ந்துட்டதுனால முடிய மாட்டேங்குது. எங்க வீட்டுல கண்டா சத்தம் போடுவாவ. அதான் பாக்கேன். இல்லாட்டினா நானும் அசால்ட்டா ஏறிடுவேன். என்னாச்சு? நம்மள இந்த பயல்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கா? ஏதோ வம்பு பண்ணியானுங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, என்னங்க எதுவும் பிரச்சனையா? என்னே வாங்கனே, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணனும். ஏய் தூர வாங்கடா. நான் அவங்ககிட்ட கேட்டேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அட சொல்லுவேண்டி. இல்ல சதீஷ், இந்த ஆளு வலிய போய் அந்த அக்காட்ட கடலை போடுறத பார்த்தா இந்த ஆளு சரியான சொல்லு வண்டியா இருப்பான்னு நினைக்கேன். இவனை பிடிச்சு மேல ஏறி விட்டுருவோமா அந்த அக்காக்கு பதிலா? அட இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே. நம்மளுக்கு பதிலா அந்த ஆளு தேனிட்ட கடி வாங்கட்டும். நல்ல ஐடியா தான். இரு
மரத்துல தேன் இருந்துச்சா, தேன் எடுக்கலான்னு வந்தோம். இந்த பயலுவ பயப்படாம ஏறுவானுங்கன்னு பார்த்தேன்னா பயந்து சாவுறானுவ. அதான் எப்படி தேன் எடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். புகையை போட்டா நானே ஏறி எடுத்துருவேன். புகையை போடுறதுக்கு தான் எங்க அப்பா வேட்டி ஏதாவது கிழிச்சு எடுத்துட்டு வரலாமான்னு பாக்கேன். உங்க அப்பாவே ஒரு கோமணத்தோட தான் திரிவாரு. எது நானா? ஆமா நீங்க தான் தைரியமான ஆளாச்சனே. யாரி கொஞ்சம் தியானம் எடுத்து தாங்களா பாப்போம். அட அவர் இது கூட செய்ய மாட்டாரா? நம்ம அக்கா காண்டி. அப்படிதானே? டேய் நம்ம அக்காக்கு இவருன்னா மாமான்னு கூப்பிடுறா. அப்படிதானே மாமா எடுத்துருவியல்ல எங்களுக்காண்டி. அட இந்த பையன்களே நம்மள மாமாங்கானுங்க. தோட்டத்துல ஆளையே காணோம். என்னங்கன்னு கூப்பிட்டாச்சு. ஒரு சத்தமும் இல்லையே. போனை பண்ணி எங்க நிக்காருன்னு தான் இனிமே கேட்டு பார்க்கணும் போல. போன் அடிச்சு பார்ப்போம். எங்க நிக்காரு என்னன்னு ஒன்றும் சொல்லக்கணும். உடம்பு முடியாத மனுஷன் ஒத்தையில கிடந்து அவ்வளோ வேலையும் பார்க்கணுமேனு நானும் ஓடி இருந்தேன். வந்து பார்த்தா ஆளை காணோம். மரத்து முட்டுக்குள்ள படுத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியலையே. நல்ல வேலை நம்ம தியானுக்கு ஒன்றும் ஆவல. பாவல அந்த ஆளுக்கு தான் தியானி மூஞ்சில புறவாசல் பண்ணி வச்சுட்டு போயிருச்சு. ஐயோ உங்களுக்கு என்னாச்சு? எந்திரிங்க. எங்கெங்க எந்திக்கிறது? தியானி எல்லாம் கடத்திருச்சுங்க. ஒரு பக்கம் கண்ணே தெரியல. ஐயோ என் மாப்பிள்ளைய என்ன பண்ணீங்க? பஸ் வாங்க பஸ் என்னைய காப்பாத்துங்க, கண்ணு தெரியல. பாவியலா அநியாயமா என் மாப்பிள்ளைய இப்படி படுக்க வச்சிட்டீல, கைய கால முறிச்சு. ஐயோ கைய காலெல்லாம் முடிக்கல, தேனி தான் கொஞ்சம் கொட்டிருச்சு. அம்மா நீ சும்மா இருமா, வாய மூடு. உன்னாலதான் அவன் தேன் எடுக்க மரத்துல ஏறி இப்ப கீழே விழுந்து கைய காலெல்லாம் உடச்சிட்டு அடக்கான். உன் கல்யாணம் ஆகாத பையமா அவன் கைய காலம் உடச்சிட்டு இடுப்பு இடுப்பெல்லாம் முடிச்சுட்டு அடந்தானா ஏன் அவன் நாளைக்கு அவனுக்கு பொண்ணு கொடுப்பான்னு சொல்லு. சீக்கிரம் வாக்கா, வந்தாதான் உனக்கு தியானம் கிடைக்காது. இல்லைன்னா தியானம் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காதாம்மா. டேய் படுபாவிகளா, உங்களால தாம்ல மேல இருக்க தேன் எடுக்கணும் போய் அந்த ஆளு கைய காலம் முடிச்சுட்டு அடக்கா. நாங்க பறிச்சொல்லுக்கு ஆளாகி போய் கிடக்கு. நீங்கள் என்னன்னா தேன் தின்னுக்கிட்டு இருக்கீங்கள, ஒரு கை பிடிங்களா அந்த ஆளை கொண்டு போய் காப்பாத்துவோம். அடக்கா இதெல்லாம் சாதாரணக்கா. நாங்களாம் எத்தனை முறை இந்த மாதிரி கடி வாங்கியிருக்கோம் தெரியுமா? அதனாலதான் நாங்க தியானம் எடுக்க யாரல மரத்துல உசாரா அந்த அண்ணனை ஏத்தி விட்டோம். அட பாவிகளா, அநியாயமா ஒரு உயிரை போவிக்க பத்தியல. ஆனா அவரு கீழே விழுவாருன்னு எதிர்பார்க்கலக்கா. ஆனா ஒன்னும் ஆகல அந்த அண்ணனுக்கு. சின்ன மரம் தானே, அதனால மதில்ல இருந்து குதிச்ச மாதிரி தான் குதிச்சாரு. இல்லே ஒரு கல்லு இருந்தா அவன் மண்டை ரெண்டா பிறந்திருக்கும்ல. இதெல்லாம் எந்திரி, உடைய தூக்கிட்டு போய் பாடு பார்க்கணுமே. மாமா இந்த தியானி எல்லாம் நறுக்கு நறுக்குன்னு ஊசியை இறக்கி வச்சுட்டு போயிருச்சு. அந்த ஊசியெல்லாம் முதல்ல புடிங்கி எடுங்க மாமா. இவருக்கு வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? வைத்திய செலவு ஒரு 10,000 ஆகும். ரெடி பண்ணி கொண்டு ஓடு. என்னது 10,000-ஆ? ஒரு 1000 ரூபாயாவது இப்ப தாமா. அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில பாடு பார்க்கட்டான். இப்ப நீங்க பாருங்களே, நான் அப்புறம் அதுக்கான காசை தந்துடுறேன். இல்ல வா, உன்னைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போய் ஒரு ஊசியை போட்டு மருந்து போட்டு வருவோம். அப்பதான் வீக்கெல்லாம் சரியாகும். இதுக்கு நாலு காரி எடுத்து பூசிட்டு அந்த இடத்துல பூசிட்டு போனா சரியா. உன்னை இதுக்கு அதுக்குனே ஆஸ்பத்திரி. எது? டேய் வாய் முடுங்கடா குரங்குங்களா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களே. ஏமா நீ இப்ப 1000 ரூபாய் தருவியா இல்லையா? நீங்க முத ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போங்கனே, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் அப்புறம் தந்துடுறேன். ஆஸ்பத்திரிக்கு செலவு என்ன ஆகுதோ அந்த காசை தந்திருக்கணுமா? அதெல்லாம் தந்துருவேனே. இல்ல வா எந்திரி, ஆஸ்பத்திரிக்கு போலாம். என்னை முடியல, நீ கை காலெல்லாம் வலிக்கு கொஞ்சம் தூக்கிட்டு போங்களேன். இருல உனக்கு இது தேவைதான். இரு தரத்தான்னு இழுத்துட்டு போறேன். ஐயோ பாத்து பாத்து. அக்கா நீ ஒண்ணும் பதறாதக்கா. டேய் கொஞ்சமாவது இறக்கப்படுறீங்களால? உங்களுக்காக தானே மேலே ஏறி கீழே விழுந்தா அந்த ஆளு. அக்கா எங்களுக்காண்டின்னு சொல்லாதக்கா, உனக்காண்டி தான் அந்த ஆளு மேலே ஏறி கீழே விழுந்தா. என்னென்ன சொல்ற? ஆமாக்கா, அந்த ஆளுக்கு உன் மேல ஒரு கண்ணுன்னு நினைச்சேன். உன் மேல பாசத்துல உனக்காண்டி தான்க்கா அந்த ஆளு மேலே ஏறினா. கடைசியில தேனி கொட்டி பயத்துல ஏதோ ஜர்க்காய் கீழே விழுந்துட்டா அந்த மனுஷன். சரிந்தாக்கா, அந்த ஆளு எடுத்த தேன்ல நீ கொஞ்சோண்டு உன் வாயிலையும் படட்டும். இந்த அப்படி நாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எங்களுக்குள்ள ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவோம். அதனால இதை நீ சாப்பிட்டுக்கிட்டு வீடு போய் சேரு, நாங்க வாரோம். இல்ல அந்த ஆளை போய் பார்க்கண்டாமா? ஏக்கா பாம்பா கடிச்சிருச்சு. தேன் தானே, தேனி கடிச்சல அந்த ஆளு ஒண்ணும் சாவ மாட்டான். நாங்களாம் எவ்வளவு கடி வாங்கியிருப்போம் தெரியுமா? மூஞ்சி 4 நாளைக்கு அழுவுன தக்காளி மாதிரி பபுள் மாதிரி வீங்கி போய் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே வீக்க வத்தி சரியாயிரும். ஆமாக்கா நீ ஒன்றும் பயப்படாத. ட்ரீட்மெண்ட் காசுன்னு உங்ககிட்ட ஏதாவது ஆட்டையை போட பார்த்தாங்கன்னா எங்ககிட்ட சொல்லுக்கா. ஏல காசு வாங்க விடாம தடுத்துருவீங்களோ? சேச்சே, நாங்க எதுனாலும் வேடிக்கை தான்க்கா பார்ப்போம். நல்ல வருவியல நீங்கள் வே. சும்மா சொல்றாக்கா, எதுனாலும் எங்களை கூப்பிடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். கிழிச்சிய இப்பே சும்மா வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. ஏதோ அந்த ஆளோட கூட்டாளி இருந்ததுனால கூட்டு போனாரு ஆஸ்பத்திரிக்கு. இல்லன்னா இந்த ஆளை தூக்கிக்கிட்டு நான் மட்டும் ஓட முடியுமால? ஏக்கா அந்த ஆளே அளவு நடந்து போவாருக்கா. சும்மா உங்ககிட்ட காசு பறிக்கிறதுக்காக சீனை போடுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆளா தானே இருக்கும். யாருக்கு அது மாமா 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 நீ? ஏக்கா அது நாங்க சும்மா சொன்னோக்கா. அவர்லாம் எங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஏதோ அந்த வீட்டுக்கு வேலை செஞ்ச வந்தா வேலைக்காரங்கன்னு சொன்னாங்க, அது மட்டும் தான் தெரியும். என்னது வேலைக்காரங்களா? அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்கார ஆளுங்க இல்லையா? ஏக்கா உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க 2 பேரும் திருட்டு பயலுவே. முன்னாடி ஊருக்குள்ள திருடிட்டு ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தவங்க. மறுபடியும் இப்ப திரும்பி வந்திருக்கேன்னா வேலைக்கு சேர்த்து விட்டுருக்காங்க. இப்ப திரும்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க.
அந்த ஆளுக்கு வேற உன் மேல ஒரு கண்ணு மாதிரி தெரியுது. பாத்துக்கா, உஷாராயிரு. நகையே கலத்தி கொடுத்து விடாத. அப்புறம் தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுவான் அந்த ஆளு. என்னல சொல்றீங்க? நான் ஏம்ல அந்த ஆளுக்கு நகையை கலத்தி கொடுக்க போறேன்? இல்லக்கா, அந்த ஆளு உன்கிட்ட கடலை போட பக்கமே இருக்கு. கொஞ்சம் அலாட்டா உஷாரா இருந்துக்கன்னு சொல்ல வாரோம். என்னல நீங்க குண்டுக்கு மேல குண்டா தூக்கி போடுறீங்க? ஆமாக்கா, உண்மையை தான் சொல்றோம். உஷாரா இருந்துக்க, பொழைச்சிக்க, அவ்வளவுதான் சொல்லுவோம். சரில, அதை நான் பாத்துக்கிடுறேன். திருட்டு பயல் இருந்தா உதவி பண்ண வராம இருந்தியல. ஐயையையே, என்னக்கா நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க? தேன்கடிலாம் ஒண்ணும் ஆகாதக்கா. நாங்க பல கடி வாங்கியிருக்கோம். அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு பதறி போய் அவரை பார்த்துட்டு இருந்தோம்னு வைங்க, இந்த தேனெல்லாம் ஒழுகி கீழே வீணா போயிடும். அதான் தேனை கொஞ்சம் நக்குவோமேன்னு நக்கிட்டு நின்னோம். தேன் உருகி ஊத்ததுக்குள்ள தின்னுட்டு இடத்த காலி பண்ணு. அப்புறம் நீயும் சேர்ந்து தேனிட்ட கடி வாங்கிட்டு நீயும் மூஞ்சி பலூன் கணக்கா வீங்கிட்டு போய் இருந்துக்கிடாத அந்த ஆளுக்கு ஜோடியா. சரி, நாங்க வாரோம். நாங்களே போவோம். இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டதாம்ல தேனு. எனக்கு கொஞ்சம் தாங்களா. என்ன இந்த பயிலுவ அவனை திருட்டு பையன் சொல்றாங்க? உண்மையாவே அவன் திருடன் தானா? பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி தெரிஞ்சானே. இதுக்கு தான் யாரையுமே நம்ப கூடாது போல இருக்கு. இருந்தாலும் நம்மளால தானே அந்த ஆளுக்கு அடிபட்டுச்சு. என்னங்க நீங்க தண்ணி பாய்க்க போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து படுத்து கிடக்கிய? நீ தானே சொன்னலா முடியலன்னா தண்ணியை பாய்க்கிறதுக்கு மோட்டர் போட்டு விட்டுட்டு எல்லாம் படுத்துக்கிடுங்கன்னு. அதான் படுத்திருக்கேன் கொஞ்ச நேரம். ரொம்ப வியாக்குது பத்துக்க, வைக்க தாங்கல. அதான் இதுல வந்து படுத்துட்டேன். சரி, சோறு கட்டி கொடுத்துருந்தானே, சோறெல்லாம் எங்க? அதெல்லாம் நான் அங்கதான் வச்சிருக்கேன், மூட்டுக்குள்ள, மரத்து மூட்டுக்குள்ள. சாப்பிடலையா? பசிக்கலம்மா, பசியே இல்ல. சாப்பிடணும், அப்புறம் சாப்பிடலாம். நீ சாப்பிட்டியா? வேணா நீ எடுத்துக்கொண்டு சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் வரும்போது. சரி, போன மனுஷனுக்கு கொஞ்சம் துணையா ஏதாவது செய்யலாம்னு வந்தேன். சரி, நான் வேணா தண்ணி பாய்க்க. அப்ப நீர் இல்ல இருக்கியரா? வேண்டாம் வேண்டாம், நான் தான் 2 நிமிஷத்துல மட்டும் எந்திச்சு போயிருவேன். வேற நீ போன் பண்ணியிருந்தா சரி, எங்க இருக்க என்னன்னு கேட்டதுதான் நான் இங்க வாடினேன். ஆஸ்பத்திரிக்கு போமா? இன்னைக்கு சாயங்காலம் கூட போயிட்டு வந்துடலாம். அது நான் பரவ போய்கிட்டுறேன், நானே போய்கிட்டுறேன். நீ போட்டு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. எனக்கு முடிஞ்சா ராத்திரிக்கு கொஞ்சோட இந்த முருங்கிலையை மட்டும் 2 சூப்பு போட்டுதா. முருங்கலை சூப்பா? சரி தாரேன். கை கால்லாம் ரொம்ப குடைச்சலா இருக்கு. ஆமா, என்னன்னே தெரியல, உடம்பெல்லாம் நல்ல வலியா இருக்கு பத்துக்க. முருங்கலை சூப்பு மட்டும் சாயங்காலம் கொஞ்சம் போட்டு வை. என்ன, நான் வேலையில இருந்து வர்றதுக்குள்ள. சரி, நானே போட்டு தரலான்னு தான் இருந்தேன். இருமிக்கிட்டே இருக்கியல, கொஞ்சம் தேனு மிளகு தான் திரிச்சு தரலாமான்னு பார்த்தேன். அது ஒண்ணும் இல்ல, அது வேண்டாம். அது பழகி போச்சு, அது ஒண்ணும் செய்யாது. என்னமோ போங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டாலும் வராண்டிங்கியே. ஒன்றும் இல்லை இங்கேயே. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன் இருக்கு. போய் அங்கே படுத்துக்கிட்டு அந்த வீட்டில் போய் ராத்திரி ஒரே இருமலா இருக்கு லட்சுமி. வேற இருமி உங்களோட தொல்லை பண்ணிக்கிட்டு உங்க தூக்கத்தை கெடுக்காண்டாமானதான் நான் அங்க போய் படுத்திருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. இருமல் சத்தத்துல நீங்கள் போய் முழிச்சு கிடந்தீங்கன்னா வேற உங்களுக்கு தூக்கம் இல்லாம போகும்ல. இருமலுக்காவது என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். போய் ஆஸ்பத்திரிக்கு வாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டீங்க. நீ போய்